ஷேரிங் லவ் மிஷன். இது ஒரு பீல் ஆதிவாசி மக்கள் மத்தியில் நடைபெறும் மிஷனரி பணி. எழுந்து கட்டுவோம் வாருங்கள். அன்பானவர்களே, பீல் மக்களுக்கு கிராம ஆலயங்களை கட்டியெழுப்ப ஓர் திறந்த வாசல். தேவ கிருபையால் ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், குஜராத் பகுதியில் வாழும் பீல் ஆதிவாசி மக்கள் மத்தியில் ஷாலோம் ஊழியங்கள் மூலமாக கடந்த 31 வருடங்களில் 900க்கும் அதிகமான பீல் சுதேச ஊழியர் குடும்பங்களை எழுப்பி அவர்கள் மூலமாக 950க்கும் மேற்பட்ட கிராமங்களில் திருச்சபைகளை உருவாக்க தேவன் கிருபை தந்தார். ஒவ்வொரு கிராமங்களில் 25 குடும்பங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்பு 7 மூப்பர்கள் உருவாக்கப்பட்டு 3 மாநிலங்களில் இதுவரை தேவ கிருபையால் 420 கிராம ஆலயங்கள் கட்டி பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. எனவே உடனடியாக 100 கிராம ஆலயங்களை கட்டி முடிக்க 40க்கு 25 என்ற அளவுகளில் ஆலயம் கட்ட ரூபாய் 4 லட்சம், 50க்கு 25 என்ற அளவுகளில் ஆலயம் கட்ட ரூபாய் 5 லட்சம், 60க்கு 25 என்ற அளவுகளில் ஆலயம் கட்ட ரூபாய் 7 லட்சம் ஆகிய மதிப்புகளில் நிதி உதவி தந்து பீல் மக்களுக்கு ஆலயம் கட்டித்தர நீங்கள் முன் வரலாம். உங்களால் ஒரு ஆலயம் கட்ட முழு காணிக்கை கொடுக்க முடியாவிட்டாலும் ரூபாய் 1 லட்சம், ரூபாய் 50,000, ரூபாய் 20,000, ரூபாய் 10,000 அல்லது உங்களால் முடிந்த நிதி உதவிகளை கொடுத்தனுப்பி கிராம ஆலயங்களை கட்ட முன் வாருங்கள். உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளை அனுப்ப வேண்டிய எங்கள் ஜிபே எண் அன்பானவர்களே, கிராமங்கள் தோறும் கர்த்தரின் ஆலயத்தை கட்டி எழுப்பிட உங்கள் கரத்தை நீட்டி முன்வரலாமே. வாருங்கள், எழுந்து கட்டுவோம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் மறுபடியும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 2 நாட்கள் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்த கிருபைக்காகவும் என்னை அழைத்த அன்பான போதகர்களுக்கும் உங்களுடைய யாவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அழைப்பு கொடுக்கப்பட்ட பொழுது ஆண்டவருடைய பாதத்தில் நான் ஜெபித்தேன். ஆண்டவரே, லெந்து கால நாட்களிலே எதை குறித்து தியானிக்க வேண்டும், இந்த சபைக்கு ஆண்டவர் என்ன வார்த்தைகளை கொடுக்க சித்தமாக இருக்கிறேன். ஜெபித்த பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய 50க்கும் அதிகமான பேரபிள்ஸ், ஊமைகள், அதில் இருந்து 3 ஊமைகளை ஆண்டவர் பேசும்படியாக எனக்கு ஆண்டவர் ஏவினார். என் உள்ளத்தில் அந்த ஏவுதலை கொடுத்தார். நான் உண்மையாகவே பல முறை படித்திருந்தாலும் இந்த செய்தியை கொடுப்பதற்காக நான் தியானிக்கிற வேளையில் ஆண்டவர் எனக்கும் ஆவிக்குரிய சத்தியத்தை எனக்கும் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். இந்த இரவிலும் கூட லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் 19 முதல் 31 வரை வாசிக்க கேட்ட அந்த ஓமையில் இருந்து நாம் தியானிப்போம். இந்த ஓமையிலே ஆண்டவர் ஒரு ஐஸ்வர்யவானை குறித்தும் லாசரு என்ற ஏழை மனிதனை குறித்தும் ஆண்டவர் பேசியிருக்கிறார். இந்த 2 பேருடைய வாழ்க்கை, அவர்களுடைய மரணம், அதன் பின்பு உள்ள நித்தியத்தை ஆண்டவராகிய இயேசு அழகாக எழுதி நமக்கு சொல்லியிருக்கிறார். லைஃப், வாழ்க்கை, அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் நியமிக்கப்பட்ட மரணம், மரணத்தோடு வாழ்க்கை முற்றுப்புள்ளி அல்ல, அதன் பின்பு இருக்கிற நித்திய வாழ்வு, நித்தியம், வாழ்க்கை, மரணம், நித்தியம், இந்த 3ஐ ஆண்டவராகிய இயேசு அழகாக இந்த ஊமையிலே எடுத்து கூறியிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த ஊமையிலே ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் என்று இயேசு சொன்னார். ஆனால் அவனுடைய பெயரை சொல்ல அவர் விரும்பவில்லை. அவருடைய பெயரையும் ஆண்டவர் எழுதி வைக்கவில்லை. அதே நேரத்திலே
லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரன் இருந்தான் என்று லாசருடைய பெயரை அவர் உச்சரித்தார், அவர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த 2 பேருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இந்த ஐஸ்வர்யமுள்ள மனிதன் இரத்தாம்பரம் விலையேறப்பெற்ற வஸ்திரம் தரித்தவனாக அனுதினமும் சம்மிரமாக வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனுடைய வாழ்க்கையில் எந்த குறைகள் கிடையாது. ஆண்டவர் அவனை அதிகமாய் ஆசீர்வதித்திருக்கிறார். அவனுக்கு நல்ல விலை உயர்ந்த வஸ்திரங்கள் தரித்து அவனுக்கு பொன் வெள்ளி எல்லாம் கொடுக்கப்பட்டுள்ளது. நல்ல உணவு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவனுக்கு நல்ல ஒரு வீட்டை கட்டி கொடுத்திருக்கிறார். அவனுக்கு வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள். எந்த குறைவில்லாமல் அவன் வாழ்ந்து வருகிறான். ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்திருக்கிறார். அவன் ஆண்டவருடைய மகன். அவன் ஏனென்றால் அவன் பாதாளத்திலே கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது ஆபிரகாமை பார்த்து தகப்பனே என்று அவன் அழைக்கிறான். அவன் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை வேதத்தை அறிந்த ஒரு மகன், ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மகன், எல்லாவற்றையும் அனுபவித்து கொண்டிருந்தான். அதே நேரத்தில் லாசரு அவன் தனித்து விடப்பட்டவனாய் இருந்தான். அவனுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. அவனுக்கு உண்ண உணவோ சரிகளாக கிடையாது. உடுக்க உடை இல்லை, இருக்க இடமில்லை. தனிமையாக அவன் அங்கலாய்த்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அது மட்டுமல்ல, அவனுக்கு ஆரோக்கியம் இல்லை, சுகம் இல்லை. அவனுடைய உடம்பெல்லாம் பருக்கள், நாய் அவனுடைய பருக்களை நக்கிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கை. இந்த 2 பேருடைய லைஃப்பில் அவருடைய வாழ்க்கை முடிகிறது, இவருடைய வாழ்க்கை முடிகிறது. ஆனால் என்ன நடக்கிறது என்பதை அதன் பின்பு இயேசு அழகாக விளக்கி கொடுத்திருக்கிறார். இந்த ஓமையை வாசிக்கும் பொழுது நமக்குள் ஒரு கேள்வி வரலாம். மரணத்துக்கு பின்பாக என்ன நடக்கிறது என்று சொல்லி எல்லாருமே நம்ம கிறிஸ்தவ வெளிச்சத்தில் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், பரிசுத்தவானுடைய மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானது என்று நாம் வாசிக்கிறோம். மரணம் என்பது எல்லாருக்கும் ஆண்டவர் நியமித்த ஒன்றாகும். என்னுடைய வாழ்க்கையில் நான் 1970ஆம் ஆண்டு என்று நினைக்கிறேன். அந்த வருடத்திலே என்னுடைய பெரியப்பா, அதாவது என்னுடைய அம்மாவுடைய அக்கா பெரியம்மா பெரியப்பா அவர்கள் மதுரை ராம்நாத் டயசிஸில், அவங்க பேர் பாக்கியநாதன், அவங்க ஐயர்வாளா குருவானவராக மல்லாங்கென்னர் என்கிற ஒரு சின்ன கிராமம், இப்போது ஒரு நல்ல கிராமம், நல்ல ஒரு ஊராக இருக்கிறது. நான் சொல்வது 50 வருடத்திற்கு முன்பாக ஒரு சின்ன கிராமம். அருப்புக்கோட்டையிலேருந்து அவங்க சைக்கிளில் போவாங்க. அவங்க அந்த இடத்துல குருவானவராக பணியாற்றினார்கள். அவங்களுடைய ஊழியத்தை இன்றைக்கும் அருப்புக்கோட்டை மல்லாங்கென்னர் அங்குள்ள பகுதியில் பாக்கியநாத ஐயார் என்று சொல்லி அவ்வளவு மதிப்பும் அவருடைய ஊழியத்தை குறித்த காரியங்களும் பேசப்படுகிறது. ஆனால் அவர்கள் வயது ஆவதற்கு முன்பாக, நான் நினைக்கிறேன் 45-40 வயது இருக்கும் என்று நினைக்கிறேன், அவர்களுக்கு 6 பிள்ளைகள். என்னுடைய பெரியம்மா டீச்சராக இருக்கிறாங்க. அப்பொழுது அவங்க திடீரென்று ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிந்தது, வீட்டிற்கு வந்துவிட்டு மறுபடியும் எல்லாரையும் கூப்பிட்டாங்க. என்னுடைய பெரியம்மாவை கூப்பிட்டாங்க, பிள்ளைகள் எல்லாரையும் கூப்பிட்டாங்க. எல்லா பிள்ளைகளும் ஒவ்வொன்றாக படித்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் படுக்கையிலே படுத்துவிட்டு, அம்மா ஆண்டவர் என்னை கூப்பிடுகிறார், அங்கிருந்து தேவ தூதர்கள் வருகிறார்கள், நீங்கள் ஒன்றும் பயப்படக்கூடாது, கவலைப்படாத, நீதிமானின் சந்ததி அப்பத்துக்கு இறங்கினதில்லை சொல்லி சங்கீதத்திலே ஒரு சங்கீதத்தை வாசிக்க சொல்லி கோயில் கட்டியாரை கூப்பிட்டு மணி அடிக்க சொன்னார். எதுக்கையா? மணி அடி என்று சொன்னார். மணி அடித்த உடனே அங்கே இருக்கிற எல்லாரும் வந்தாங்க, என்ன என்று கேட்க. அப்பொழுது அவர் சொன்னார், ஆண்டவர் என்னை ஓட்டத்தை முடித்து விட்டாய், நீ வா என்று அழைக்கிறார், யாரும் அழக்கூடாது சொல்லி நல்ல ஒரு பாடலை பாட சொன்னார்கள். அந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கும் பொழுதே அவர் சிரித்தார். சிரித்து கொண்டே தேவதூதர்கள் வந்து விட்டார்கள் என்று ஸ்தோத்திரம் என்று சொல்லி கண்களை மூடிவிட்டார்கள். ஒரு அற்புதமான, ஒரு ஆச்சரியமான மரணம். எனக்கு அன்பானவர்களே, மரணம் என்பது எல்லாருக்கும் நியமிக்கப்பட்ட ஒன்றாக இருந்தாலும் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் மரிக்கும் பொழுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் ஆட்கொண்டவனாய் மரிக்கும் பொழுது அதிலே சந்தோஷம், அதிலே ஆசீர்வாதம்,
ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர்கள் ஆசீர்வதித்தார்கள். ரொம்பவும் அந்த கிராமத்தில் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அவங்க எல்லா பிள்ளைகளும் உயர்ந்த ஆசீர்வாதத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இந்த இடத்திலே நம்ம பார்க்கிறோம், மரணம் என்பது எல்லாருக்கும் நியமிக்கப்பட்ட ஒன்று. ஆனால் பாருங்கள், அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது சிலர் சிறு வயதிலே கர்த்தருக்குள் மரிக்கிறார்கள், வாலிப வயதிலே மரிக்கிறார்கள். மரணம் என்பது எப்பொழுது வருகிறது, எப்படி வருகிறது என்று நம்மால் தீர்மானிக்க முடியாத ஒன்று. நான் பிறந்து 40 நாளிலே என்னுடைய தாய் இறந்து விட்டார்கள். என்னுடைய அம்மா ஹெட்மிஸ்ஸஸ், நல்ல ஒரு ஆவிக்குரிய தாய். இன்றைக்கும் சிவகாசியிலே, ஓ நீ ஜாயுடைய மகனா என்று என்னை பார்த்து சொல்லுவார்கள். உங்கள் அம்மா எனக்கு அப்படி உதவி செய்தார்கள், எங்கள் அப்பாவுக்கு அப்படி உதவி செய்தார்கள் என்று சொல்லுவார்கள். ஆனால் என் தாய் இறந்து விட்டார்கள். 25 வயது வரைக்கும் ஏன் என் அம்மாவை ஆண்டவர் எடுத்தார் நான் புலம்பிக் கொண்டே இருப்பேன். நான் கஷ்டப்படுகிற நேரத்தில் வானத்தை பார்த்து அம்மா என்று அழுவேன். ஆனால் என்றைக்கு இயேசு கிறிஸ்து என் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டேனோ அந்த நாளிலே இயேசு என்னை பார்த்து சொன்னார், தேவதாஸ் நீ ஏன் கலங்குகிறாய்? உன்னுடைய அம்மா எங்கே இருக்காங்க தெரியுமா? என்னுடைய பிரசனத்தில் இளைப்பாரி கொண்டே இருக்கிறார்கள். நான் உனக்கு ஒரு ஓட்டத்தை வைத்திருக்கிறேன். அந்த ஓட்டத்தை முடித்த உடனே நீயும் என்னோடு கூட உன் தாயும் கூட பரலோகத்தில் வருவாய். அந்த நிமிடமே என் தாய்க்காக நான் விட்ட கண்ணீரை அப்படியே விட்டுவிட்டேன். அவ்வளவு பெரிய சந்தோஷம். இயேசு கிறிஸ்து அந்த சந்தோஷத்தை தருகிறார், அந்த நம்பிக்கையை தருகிறார். அதே போல் நாங்கள் பணித்தளத்திலே ஊழியத்தை ஆரம்பித்தோம். 10 வருடங்கள். முதல் 5 வருடம் என்னுடைய வாழ்க்கையிலே நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவிலே தான் என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுத்தேன். முதல் 5 வருடங்கள் பீகார், உத்தரப்பிரதேசம், ஹரியானா அங்கெல்லாம் ஊழியம் செய்தேன். அயோத்தியா பகுதியில் போய் ஊழியம் செய்திருக்கிறேன். அந்த ராம் மந்திர் கட்டியிருக்காங்களே, அங்கே போய் சாதுக்கள் மத்தியிலே 2 முறை ஹெல்கியா என்ற ஒரு மிஷினரி, எனக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பன், அங்கு போய் ஊழியம் செய்ய ஆண்டவர் உதவி செய்தார். 5 வருடங்களுக்கு பின்பாக திருமணமான பின்பு இந்திய மிஷினரி சங்கத்திலே என் மனைவி இருந்தபடியினால் நாங்கள் டீல் மக்களை குறித்த தரிசனம் ஆண்டவர் அந்த ஐஎம்எஸ் ஆஃபீஸில் கொடுத்தாங்க. ஆகவே 5 வருஷம் அங்கு ஊழியம் செய்தோம். 10 வருடங்கள் ஊழியம் செய்த பின்பு ஆண்டவர் இந்த ஷால ஊழியத்தை கொடுத்தார். அநேகர் சொன்னார்கள், நீங்கள் கடவுளுடைய சித்தத்துக்கு வெளியில் போயிட்டீங்க, நீங்கள் ஏன் ஸ்தாபனத்தை விட்டீங்க? பல எதிர்ப்புகள், பல கஷ்டங்கள், நிந்தைகள். அதே நேரத்தில் என் மனைவி வயிற்றிலே ஆண்டவர் ஒரு கற்பத்தின் கடியை கொடுத்தார். நான் 2 பையங்க இருக்கிறாங்க. ஆண்டவர்கிட்ட நான் ஒரு பொம்பளை பிள்ளை வேணும்னு ரொம்ப ஆசையாக கேட்டேன். ஆண்டவர்கிட்ட எதுவுமே கேட்டதில்லை எனக்கு. ஆண்டவர் பாருங்கள், அந்த டைமில் என் மனைவியை கொண்டு வந்து விட முடியவில்லை. ஏனென்றால் ட்ரெயின் டிக்கெட், போக்குவரவு செலவு எல்லாம் அதிகமாகும். அதனால் என் மனைவியிடம் சொன்னேன், குஜராத்திலே டெலிவரி பார்த்துடலாம் என்று சொல்லிவிட்டேன். ஆண்டவர் ஒரு அழகான பெண் குழந்தையை கொடுத்தார். பார்த்திங்கன்னா அவ்வளவு கலராக இருக்கும், அந்த முடியெல்லாம் சுருட்டையாக பார்த்தா ஏஞ்சல் மாதிரி இருக்கும். அந்த பிள்ளைக்கு ஷாரோன் பெயர் கொடுத்தோம். ஒரு சில நாட்கள் அந்த மகள் இருந்தால் திடீரென்று சுகமில்லை. அந்த டாக்டர்கிட்ட கொண்டு போனோம். அப்பொழுது 1990 சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல்லாம் அங்கே ரொம்ப கிடையாது. ஒரு டாக்டர் நரம்பில் அங்கே போடுறாரு, ஊசி இங்கே போடுறாரு. கடைசியில் சொன்னார், பரோடா கொண்டு போங்க. நாங்கள் பஸ் ஸ்டாண்டில் வந்து என் மனைவி கையில் பிள்ளையை வைத்திருக்கிறாள். அப்பொழுது நான் சொன்னேன், ஒரு 500 ரூபாய் இருந்தால் பரோடாவுக்கு போய் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகலாம், நீ இங்கே இருன்னு சொல்லி டீ கடையில் உட்கார வச்சேன். டைட்டஸ் 5 வயசு, ஷாலோம் 1 வயது உட்கார்ந்துட்டுருக்குறாங்க. என் மனைவி கையை பிடித்து நிறுத்தினாள். டாடி போகாதீங்க. என்னம்மான்னு கேட்டேன். ஷாரோன் பாப்பாவை ஏசப்பா அழைத்து விட்டார். நான் அப்படியே ஸ்டன் ஆகிட்டேன். அந்த மகளை பணித்தளத்தில் அங்கே ஒரு சிஎன்ஐ சர்ச் இருக்குது, அங்கே குருவானவரை பார்க்க போனேன். அவங்க இப்போ குழி வெட்டுறதுக்கு யாருமே இல்லையே என்று சொன்னாங்க. அந்த பகுதியில் 120 வருஷத்துக்கு முந்தி அயர்லாந்திலிருந்து மிஷினரிகள் வந்தாங்க. அவங்களுடைய கல்லறை தோட்டத்துக்கு பக்கத்தில் நானே குழியை தோண்டி நானும் அந்த குருவானவரும் ஷாரன் பாப்பாவை விதைத்து விட்டோம். வீட்டுக்கு வந்த உடனே டைட்டஸ் கேட்குறான், டாடி ஷாரன் பாப்பா எங்கே? நான் சொன்னேன், ஏசப்பா கொடுத்தாங்க. ஏசப்பா சொன்னாங்க, என்கிட்டயே கொடுத்துட்டு வளர்த்துக்கிறேன்னு ஏசப்பாட்ட கொடுத்துட்டேன்னு சொன்னேன். அவனுக்கு துக்கம் தாழ முடியவில்லை.
ஆனாலும் அமைதியாக இருந்து விட்டான். முதல் வெள்ளிக்கிழமை நாங்கள் இருந்தது அந்த பழைய பங்களாவில். வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம். எப்படி ஜெபம் பண்ணேன்னு தெரியல, என்ன சொல்லி ஜெபிக்கன்னு தெரியல. ஆனால் முழங்கால் போட்டோம். எங்களுடைய வீட்டு கதவு மூடி இருந்தது. ஆனால் திடீரென்று அந்த கதவு திறந்தது. இயேசு எங்கள் வீட்டுக்குள் வந்தார். இயேசு எங்கள் வீட்டுக்குள் வந்து எங்களை பிளஸ் பண்ணார். பண்ணிவிட்டு ஆண்டவர் சொன்னார், ஒரு கோதுமை மணி இந்த பீல் மக்கள் மத்தியில் விழுந்தபடியினாலே நான் உங்களுக்கு சொன்னபடி இந்த பீல் மக்களை, ஆத்துமாக்களை உங்களுக்கு கொள்ளை பொருளாய் தருவேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் சொல்லிவிட்டு, இதே இடத்துல நீங்கள் சுகமளிக்கும் கூட்டத்தை ஆரம்பிங்க, ஆத்துமாக்களை நான் கொண்டு வருவேன் என்று ஆண்டவர் திருவிழம் பற்றினார். ஆண்டவர் போவதற்கு முன்பாக என் மனைவி, ஜீசஸ் ஒரு நிமிஷம் என்ன என்று கேட்டார். வாட் அபவுட் மை ஷாரன்? எங்கள் ஷாரன் பாப்பா ஏன் எடுத்தீங்க, எங்கே இருக்கிறா? ஆண்டவர் சிரித்து கொண்டே கையை காட்டினார். அநேக குட்டி குட்டி ஏஞ்சல்ஸ் அப்படியே பரலோகத்தில் சுற்றி கொண்டு இருக்கிறாங்க. ஒரு விரல் ஒரு ஏஞ்சலை காட்டின உடனே அது ஷாரன் உடைய முகம் அழகாக தெரிந்தது. அந்த நிமிஷமே எங்களுக்குள் இருந்த அந்த பயம், அந்த பாப்பாவை குறித்த ஒரு துக்கம் அப்படியே நீங்கிவிட்டது. அடுத்த வாரத்திலிருந்து ஊழியத்தை ஆரம்பித்தோம். இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் 4 லட்சம் ஆத்துமாக்களுக்கு தகப்பனாக, தாயாக எங்களை வைத்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, கிறிஸ்தவ மரணம், ஒருவன் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது மரணம் ஒரு ஆசீர்வாதம். இதை நான் சொல்ல வேண்டும் என்று நினைக்கவில்லை. இந்த இடத்துல உட்கார்ந்திருக்கும் போது ஆண்டவர் இதை சொல் என்று ஆண்டவர் சொன்னார். இப்பொழுதும் இந்த பகுதிக்கு நாம் கடந்து வருவோம். ஐஸ்வர்யவான் பாதாளத்திலே அவன் போகிறான். அதே நேரம் லாசரு ஆபிரகாமுடைய பரதீசிலே, ஆபிரகாமுடைய மடியிலே இருக்கிறான். பாதாளத்தில் இருக்கும் ஐஸ்வர்யவான், பரதீசிலே அங்கே ஆபிரகாம் மடியிலே லாசரு. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். இதை டிஜிட்டல் இதாக நீங்கள் நினைத்து பார்க்கணும். இந்த ஊமையை, ஐஸ்வர்யவான் பாதாளத்தில் இருக்கிறான். நம்ம நினைப்போம், ஒருவேளை இன்றைக்கு இருக்கிற இப்போ இருக்கிற இந்த சூழ்நிலையில் இவங்க 2 பேர் மரித்திருந்தால் என்ன நடந்திருக்கும் என்று கற்பனை பண்ணி பார்ப்போம். லாசரு ஏழை, விசாரிக்க யாரும் இல்லை, ஒரு அட்ரஸ் கூட கிடையாது, ஐடி கார்டு கிடையாது, ஆதார் கார்டு கிடையாது. ஒருவேளை கார்ப்பரேஷன் வண்டி வந்து அவனை தூக்கி கொண்டு அங்கே புதைத்து இருக்கலாம். இந்த ஐஸ்வர்யவான் மரித்த உடனே என்ன நடந்திருக்கும்? நல்ல பெரிய பெரிய பேனர் போட்டிருப்பாங்க. எல்லா இடமும் பேனர் போட்டு, ஐயா அவர்கள் ஐஸ்வர்யவான், தனவாளன், அவர் இவர் என்று பெரிய பெரிய பேனர் போட்டிருப்பாங்க. அது மட்டுமல்ல, ஒரு பெரிய பேண்டு வாத்தியங்கள் எல்லாம் வந்திருக்கும். சந்தன பெட்டியை செய்திருப்பார்கள், பெரிய சிலுவையை செய்திருப்பார்கள். அநேக தனவான்கள், அரசியல்வாதிகள், ஊழியர்கள் எல்லாரும் வந்திருப்பாங்க. ஒரு பெரிய ஊர்வலமே நடக்கும். அவங்க நல்ல சாப்பாடு போட்டிருப்பாங்க. அடுத்த 2 நாளில் ஒரு கூட்டம் நடத்தி அவரை பற்றி புகழ்ந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அவருடைய ஜீவன் போன மறு வினாடி அவருடைய உடல் தான் இங்கே இருக்கிறது. இது உலகத்தில் உள்ள மக்கள் அவரை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அடுத்த வினாடி அவன் பாதாளத்திலே இருக்கிறான். இந்த லாசரு மறக்கப்பட்டவன். ஒருவேளை கார்ப்பரேஷன் வண்டியில் கொண்டு அவனை பப்ளிக் இடத்துல கொண்டு புதைச்சிருக்கலாம். ஆனால் அதே வினாடியில் லாசரு பரதீசுக்கு எடுக்கப்பட்டான். நம்ம நினைக்கலாம், ஐஸ்வர்யனாக இருப்பது தப்பா? இந்த உலகத்தில் ஐஸ்வர்யத்தோடு வாழ்வது தவறா? இல்லை. நம்முடைய ஆண்டவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். நம்முடைய ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவர். நம்முடைய ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் படைத்து அவர் மனதார ஆசீர்வதித்தார். நீங்கள் பலுகி பெருகி இந்த பூமியை நிரப்புங்கள், ஆட்கொள்ளுங்கள் என்று ஆசீர்வதித்தார். ஜல பிரளயத்திற்கு பின்பாக அவர் நோவாவையும் அவருடைய குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அவர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறார்? 7 மடிப்புள்ள ஆசீர்வாதம். உன்னை நான் பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும்.
நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன். பாருங்க, இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம், ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம். எலியேசர் ஈசாக்குக்கு பொண்ணு தேடி போகிறார். அப்போ அங்கே பொண்ணு வீட்டில் ஆபிரகாமை பற்றி என்ன சொல்லுகிறார்? ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர் சீமானாய் இருக்கிறார், ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரியும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். ஒருவேளை இப்போ உள்ள டிரான்ஸ்லேஷனை சொல்லணும்னா, நமக்கு பொண்ணு வெளியே கொடுத்து, வாகனங்களை கொடுத்து, கட்டிடங்களை கொடுத்து, அசெட்லாம் கொடுத்து என்னுடைய எஜமான் ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார் கலாத்தியரிலே. இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நம் எல்லாருக்கும் கிடைத்திருக்கிறது. யாரெல்லாம் விசுவாச சந்ததியோ அவர்களுக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கொடுக்கப்படுகிறது. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்கள் ஆபிரகாமின் சந்ததி என்றால் ஆபிரகாமின் சுதந்திரர் என்று கலாத்தியர் சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஒருவன் ஏற்றுக்கொண்டால், இரட்சகராக ஏற்றுக்கொண்டால், அவனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆபிரகாமுக்கு என்னென்ன ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ அந்த ஆசீர்வாதங்களை கொடுக்க விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது, அப்படியாக ஆபிரகாமின் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். விசுவாசம் உள்ளவர்கள், விசுவாசிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எங்களுடைய பீல் மக்கள் பார்த்திங்கன்னா, ஆதி நாட்களில் உடுக்க உடை இருக்காது, அதுங்க ஒன்றுமே இருக்காது. அவங்க சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்காது, குடிக்க தண்ணி கிடையாது. அப்படிப்பட்ட ஜனங்கள் இன்றைக்கு பாருங்க, அவங்க 40,000 குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். அப்படி ஆசீர்வதித்திருக்கிறார். ஒரு முறை மகன் பாய் என்ற ஒரு ஆதிவாசி மனிதன் வந்தார். அவருடைய மனைவி வந்தாள். வாலிப பிள்ளைகள், 5ஆவது வகுப்பு 6ஆவது வகுப்பு படிக்கிற பிள்ளைகள். அவங்கள உடம்புல பாதி ட்ரெஸ் தான் இருக்குது. வந்து நிற்கிறாங்க. அவர் சொன்னார், யாரோ செய்வினை வைத்து விட்டார்கள், எங்கள் வீட்டில் எல்லாம் பேய் பிசாசு. ஒரு மண் வீடு இருந்தது, நேற்று பெஞ்ச மழையில் விழுந்துருச்சு, போடுறதுக்கு சட்டை இல்லை, எங்கள் நிலத்தெல்லாம் நாங்கள் அடகு வச்சிட்டோம், ஒன்றுமே கிடையாது. முதலாவது அவங்களுக்கு ஜெபம் பண்ணோம். அந்த மகன் பாயுடைய மனைவி நல்லா குடிப்பாங்க. அந்த அம்மா சாராயம் காய்ச்சது. சாபங்கள். நாங்கள் ஜெபம் பண்ணோம், அப்படியே எல்லா பேய் அகன்று போனது. அதுக்கப்புறம் அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அப்போ மோகன் சி லாசரஸ் அவங்க வந்திருந்தாங்க. இவங்களை பார்த்தோன்னே, என்ன பிரதர் இவங்க இப்படி இருக்காங்க, உடை கூட சரியாக போடாமல் இருக்க, என்னது இவ்வளவு தரித்திரத்தில் இருக்காங்கன்னு சொன்ன உடனே அவங்க கேட்டாங்க, எவ்வளவுக்கு இந்த நிலத்தை வச்சாங்க? 3000 ரூபாய். உடனே அன்னை 3000 ரூபாய் கொடுத்தாங்க. கொடுத்து விட்டு அந்த நிலத்தை முதல்ல மீட்டு கொடுங்கன்னாங்க. கொடுத்த உடனே நான் ஒரு 200 ரூபாய்க்கு விதை வாங்கி கொடுத்தேன். அவங்க விதைக்க ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி பாருங்கள், அவங்க பிள்ளைகள் உயர்ந்த நிலையில் இருக்கிறாங்க. நல்ல ஒரு அழகான பில்டிங் கட்டி வீடு பிரதிஷ்டைக்கு என்னையை கூப்பிட்டாங்க. இன்றைக்கி பாருங்கள், கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். எவ்வளவு சாபங்கள், எவ்வளவு பிரச்சனைகள், தரித்திரம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவுடனே ஆபிரகாமின் ஆசீர்வாதம். எங்கள் பீல் மக்கள்லாம் வெள்ளி நகை போடுவாங்க. அவங்க மகனுக்கு கல்யாணம் ஆச்சு. பார்த்திங்கன்னா அவ்வளவு வெள்ளி நகை. எனக்கே சந்தோஷமாக இருந்தது. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். ஒரு ஆட்டு இடையனாக இருந்த தாவீதை ஆண்டவர் ராஜாவாக ஆசீர்வதித்து அவன் வர வர விருத்தி அடைந்தான். சாலமோன் ராஜாவின் காலத்திலே தங்கம் ஒரு பொருளாக எண்ணவில்லை, வெள்ளி ஒரு பொருளாக எண்ணவில்லை. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நல்ல ராஜாக்கள் ஆண்ட காலத்திலே அவர்களுடைய நாடு செழிப்பாக இருந்தது. நம்முடைய ஆண்டவர் செழிப்பை கொடுக்கிற தேவன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, நம்ம நினைக்கலாம் ஐஸ்வர்யமாக இருக்கிறது பாவமா, பணம் பாவமா? இல்லை, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்முடைய கால்வெல் திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தினால் தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த இரவிலே கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன்.
இந்த பட்டினத்தில் உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்கள், துக்கங்கள், கடன் பிரச்சனைகள், ஒருவேளை மூதாதையருடைய சாபமாக இருக்கலாம். இந்த இரவில் ஆண்டவர் உங்களை தொடப்போகிறார். ஆண்டவர் என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் இந்த இரவில் உங்களை தேடி வரப்போகிறது. எந்த இடத்துல நீங்கள் வெட்கப்பட்டீங்களோ அதே இடத்துல ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாங்கள் பாருங்கள், இந்த தூத்துக்குடியில் நாங்கள் வரும் பொழுது என்னிடத்துல ஒன்றுமே கிடையாது. நான் கிட்டத்தட்ட 15 வருஷம் குஜராத்திலே இருந்து அங்கேயே ஊழியம் செய்து அங்கேயே எல்லா காரியத்தை செய்தோம். ஆனால் ஆண்டவர் எங்களை நினைத்தார், எங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் நினைத்தார். இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய சபையில் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆபிரகாமின் சந்ததியாய் ஆசீர்வதிக்கப் போகிறார். இந்த இரவில் ஆசீர்வதிக்கப் போகிறார். நீங்கள் அதை கேட்கும் பொழுது அதை பெற்றுக்கொள்வீர்கள். ஒருவேளை இந்த வருடம் முடியும் பொழுது நீங்கள் சாட்சி கொடுப்பீங்க. லெந்து நாளில் முதல் கன்வென்ஷனில் பேராயர் தேவதாஸ் பேசினாங்க. அதே போல் எங்கள் குடும்பத்தை, பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதித்தார், ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எங்கள் மீது இறங்கினது என்று சொல்லி நீங்கள் சாட்சி கொடுப்பீங்க. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனால் இந்த ஆசீர்வாதத்தை இந்த ஐஸ்வர்யவான் பெற்றுக்கொண்ட பொழுது அவன் சில காரியங்களை மறந்து விட்டான். அதுதான் பிரச்சனை. லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இன்னொரு ஊமையை சொன்னார். ஒரு ஐஸ்வர்யவானுக்கு நிறைய விளைச்சல் வந்தது. அவன் என்ன சொன்னான்? என் ஆத்மாவே நீ புசித்து குடித்து இளைப்பாறு, நான் இன்னும் பெரிய பெரிய குடவுன் கட்டி நான் எல்லாம் சேர்த்து வைப்பேன்கிறார். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அந்த இரவிலே, மதிகேடனே, இன்றைக்கு உன்னுடைய ஜீவன் எடுத்துக்கொள்ளப்பட்டால் அது எங்கு போகும்? பாருங்க, தாவீது ராஜா என்ன சொல்றாரு? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆண்டவரை கனப்படுத்தினான், ஆண்டவரை மகிமைப்படுத்தினான். ஆனால் இந்த ஐஸ்வர்யவான் அவன் என் ஆத்மாவே நீ இளைத்து குடித்து இளைப்பாறு என்று ஆண்டவரை மறந்து விடுகிறான். எதற்காக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார்? எதற்காக ஆசீர்வதிக்கிறார்? ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உனக்குள் இந்த பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு எதற்காக கொடுக்கிறார்? உன் மூலமாக இந்த தேசத்தில் உள்ள ஜனங்கள், இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படணும், ஊழியங்கள் கட்டப்படணும், அதற்காக உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது, ஆண்டவரை என்னை ஆசீர்வதிங்க, என் குடும்பத்திலிருந்து ஒரு ஆலயம் கட்டி கொடுப்பேன், என்னை ஆசீர்வதிங்க, 10 அநாத பிள்ளைகளை நான் எடுத்து வளர்ப்பேன், என்னை ஆசீர்வதிங்க, ஏழை எளியவர்களுக்கு என்னுடைய ஆஸ்தியை நான் செலவழிப்பேன். நீங்கள் பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுங்க, ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார். பவுல் அப்போஸ்தலன் 1 தீமோத்தி 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யமுள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாயிராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். இந்த 3 வசனத்திலே பவுல் ஆலோசனை கொடுக்கிறார். தேவன் நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் பொழுது, தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை கூட்டி கொடுக்கும் பொழுது நாம் மனதில் கொள்ள வேண்டியது என்ன? முதலாவது, ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இரண்டாவது, தேவன் எதற்காக என்னை ஆசீர்வதித்திருக்கிறார்? இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களை, இந்த தேசத்தில் உள்ள ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை மறந்து போகக்கூடாது. அதே நேரத்திலே இந்த உலகத்தில் தேவன் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் பொழுது இருமாப்பான சிந்தை நமக்குள் இருக்கக்கூடாது. ஐஸ்வர்யம் பெரிதல்ல, பாவம் அல்ல, பாவம் அல்ல, பண ஆசைதான் சகலவற்றுக்கும் வேறாய் இருக்கிறது என்று பவுல் சொல்லுகிறார். இங்கு பார்க்கிறோம், இருமாப்புள்ள சிந்தனை, பெருமை. நம்ம ஒன்றுமே இல்லாத கட்டத்தில் எவ்வளவோ தாழ்மையாக இருந்திருப்போம், ஏசப்பா ஏசப்பா என்று தாழ்மையாக இருந்திருப்போம். ஆனால் ஆண்டவர் ஒரு கட்டத்திலே உயர்த்தும் பொழுது கண்டிப்பாக உயர்த்த போகிறார். அந்த நேரத்திலே இருமாப்பான சிந்தை நமக்குள் இருக்கக்கூடாது. இரண்டாவது, நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமல், நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய சொத்து, நம்ம அசெட்டு, நம்ம வேலை, நம்ம தொழில், நம்மளுடைய பேக்ரவுண்ட், அதன் மீது அந்த நம்பிக்கை இராதபடி கர்த்தரிடத்தில் நாம் நம்பிக்கையை வைக்க வேண்டும். இந்த ஐஸ்வர்யத்தை கொடுத்த தேவன், இவைகளை சம்பாதிப்பதற்கு எனக்கு கிருபை கொடுத்த தேவன், அவர் மேல் நம்பிக்கையை வைக்க வேண்டும். அந்த சொத்தை நம்பி, அசட்டை நம்பி
அந்த ஐஸ்வர்யத்தை நம்பி வாழாதபடிக்கு அதை கொடுக்கிற அந்த தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்கக்கூடாது. அதை கொடுக்கிற தேவனிடத்தில் நம்பிக்கை வைக்க வேண்டும். அதன் பின்பு 4வது பவுல் என்ன எழுதுகிறார்? 18, நன்மை செய்யவும் நற்கிரியைகளை ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர். ஆண்டவர் எதற்காக கொடுத்திருக்கிறார்? நன்மை செய்ய வேண்டும், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாய் மாற வேண்டும். இந்த டாட்டா அவர் இறந்து போன பின்பு அவரை பற்றிய நிறைய காரியங்கள் வந்தது. பாருங்கள், நம்ம நாட்டில் அதிகமான டேக்ஸ் கட்டினது மட்டுமல்ல, அதிகமான பணத்தை ஏழைகளுக்கு எளியவர்களுக்கு உதவி செய்திருக்கிறார். அவர் உதவி என்று போனால் யாரும் மறுக்காமல் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு பாருங்கள், ஒரு ஒரு இயேசு கிறிஸ்துவை இல்லாத ஒரு மனிதன் நமக்கு ஒரு மாடலாக இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் நன்மை செய்ய நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாய் நாம் மாறுவதற்கு கொடுத்திருக்கிறார். ஒருவேளை பிஷப் ஐயா எங்களுக்கு ஒரு ஆண்டு ஒரு 1 கோடி ரூபா கொடுக்கட்டும், எங்களுக்கு நிறைய அசட் வரட்டும், அதுக்கப்புறம் செய்வோம்னு நினைக்காதீங்க. என்ன இருக்குதோ அதில் ஒரு சிறிய பங்கை கொடுங்க. அதில் ஒரு சின்ன பங்கை எடுத்து ஏழைகளுக்கு உதவுங்க. அதில் ஒரு சின்ன பங்கை எடுத்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு உங்கள் பங்கு அனுப்புங்க. ஆண்டவர் உங்களை பல மடங்கு ஆசீர்வதிப்பார். பாருங்கள், எங்களுக்கு என்ன இருக்குதோ இல்லையோ இந்த பீல் மக்களை நேசித்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கு ட்ரெஸ் கொடுத்து அவங்களுக்கு எல்லாத்தையும் கவனித்தோம். இன்றைக்கி பாருங்கள், 1040 ஊழியர்களை போஷிக்க ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்தார். ஆலயங்களில் கட்டி கொடுக்க கர்த்தர் எங்களுக்கு வீட்டை கட்டினார். நற்கிரியைகளை செய்வதற்காக ஐஸ்வர்யத்தை தேவன் கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, உதார குணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கடைசி பவுல் சொல்லுகிறார், நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி. இந்த உலகத்தில் ஆண்டவர் நமக்கு எதற்காக ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார்? நித்திய ஜீவனை பற்றி கொள்வதற்கு அந்த பொக்கிஷங்களை ஐஸ்வர்யத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். ஆனால் இந்த 6 ஆலோசனைகளை இந்த ஐஸ்வர்யவான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் பாருங்கள், ஆண்டவரை மறந்து எதற்காக தேவன் ஆசீர்வதிப்பார் என்பதை மறந்து அவன் சுயத்திற்காக வாழ்ந்தான். இப்பொழுது அவன் எங்கே இருக்கிறான்? பாதாளத்தில் இருக்கிறான். லாசரு பரதீசிலே ஆபிரகாமுடைய மடியில் இருக்கிறான். எனக்கு அன்பானவர்களே, இந்த ஊமையிலே சில காரியங்களை நாம் ஆண்டவர் கற்றுக்கொள்ள விரும்புகிறார். இந்த வாழ்க்கையிலே நமக்கு ஆண்டவர் கொடுத்திருப்பது ஒரே ஒரு வாழ்க்கை. there is only one life. இதை நம்ம நினைச்சாலும் திரும்பி பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த ஒரே ஒரு வாழ்க்கை, இந்த ஒரு வாழ்க்கையை நாம் யாருக்காக வாழ்கிறோம்? நான் ஒரு முறை என்னுடைய சாட்சியை ஒரு ஆலயத்தில் பேசினேன். சொல்லி முடித்துவிட்டு வெளியிலே வந்தவுடனே ஒரு 70 வயது அங்கிள் என் கையை பிடித்தார்கள். அவங்க கண்ணில் கண்ணீர், அழுதார்கள். அங்கிள் எதுக்கு அழுகுறீங்கன்னு கேட்டேன். தம்பி, நீ 20 வயதில் ஆண்டவரை பிடிச்சி ஆண்டவருக்காக நீ ஊழியம் செய்கிற. நான் 60வது வயதில் தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். ஐ ஹவ் வேஸ்டட் மை 60 years லைஃப். 60 வருடங்கள் என் வாழ்க்கையை கெடுத்து விட்டேன். நான் கிறிஸ்தவனாக இருந்தும் கிறிஸ்துவை மறுதலித்து கிறிஸ்துவை துக்கப்படுத்தி என் வாழ்க்கையை நான் கெடுத்து 60 வருஷத்தை நான் பாழாக்கி விட்டேன். நீயோ உன் 20 வயதிலிருந்து ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறாய். என் கரங்களை பிடித்து அழுதார். there is only one life. வாழ்நாள் எல்லாம் வீணால கழித்து விட்டோமா? இந்த இரவிலே இந்த ஊமை சொன்ன இயேசு நம்மை பார்த்து சொல்லுகிறார், ஒரே ஒரு வாழ்க்கை. அது நீ ஆண்டவருக்காக வாழுகிறாயா? ஒரே ஒரு வாழ்க்கை. அடுத்து நம்ம பார்க்கிறோம், டெத் இஸ் ரியல். மரணம் என்பது ஒவ்வொருவருக்கும் அது சம்பவிக்கும். நம்முடைய வாழ்க்கை வேதம் சொல்லுகிறது புல்லை போல. இந்த புல் இருக்கும், நாளை அழிந்துவிடும். காட்டில் உள்ள மரத்தை வெட்டுவதைப் போல ஒரு நாள் வெட்டப்படும். புகையைப் போல மறைந்துவிடும். இந்த வாழ்க்கையை பற்றி நிறைய தத்துவங்கள் பேசுவார்கள். ஆனால் மரணம் என்பது ஆண்டவர் நியமித்த ஒன்று. இந்த உலகத்தில் பிறப்பது இறப்பது ஆண்டவருடைய நியமம்.
ஒருவேளை நமக்கு பிறந்த நாள் நமக்கு தெரியும், நம்முடைய திருமண நாள் தெரியும், யாருக்குமே தெரியாது மரண நாள் என்று சொல்லி. ஆகவே தேவன் கொடுத்த அந்த வாழ்க்கை பாதையிலே நாம் ஓடும் பொழுது தேவனுக்காக வாழ வேண்டும், தேவனுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். 65 வருடங்கள் என் வாழ்க்கையில் முடித்த பின்பு நான் ஒரு மாதம் படுக்கையில் இருந்திருக்கிறேன். நல்ல ரெஸ்ட்டு, பெரிய மேஜரான இஷ்யூ கிடையாது. ஆனால் இந்த ஒரு மாதம் என் வாழ்க்கையிலே ஆண்டவரத்திலே விசாரித்தேன். நான் சரியான பாதையில் போயிருக்கேனா ஆண்டவரே? நான் ஊழியத்தை நீர் விரும்பினபடி, ஒருவேளை மற்றவங்க அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, 1000 சர்ச்சு கொண்டு வந்துட்டாரு, ஆனால் ஆண்டவரே நீர் என்ன விரும்பினீரோ அதை செய்திருக்கிறேனா? என்ன பரிசித்து பார்த்தேன். ஊழியத்தில் நான் கரெக்டாக கொண்டு போயிருக்கிறேனா? ஆண்டவரை சந்திப்பதற்கு முன்பாக ஆண்டவர் என்ன ஓட்டத்தை வைத்தாரோ அதை நாம் முடிக்க வேண்டும். நாம் ஆண்டவரை சந்திக்கும் வேளையிலே நல்ல போராட்டத்தை போராடினேன் என்று பவுல் அப்போஸ்தலன் சொன்னதை போல நம்முடைய வாழ்க்கையை நாம் முடிக்க வேண்டும். இங்கு பார்க்கிறோம், மரணத்துக்கு பின்பாக 2 பேரும் நித்தியத்தை பார்க்கிறாங்க. ஹெல், நரகம், பாதாளம், அது உண்மை. நிறைய பேர்கிட்ட பேசுனீங்கன்னா, நரகமா பாதாளமா அது செத்தனைக்கு பார்த்துக்கலாம். சிலவங்க சொல்லுவாங்க, நானே இப்போ பேய் கூட தான் வாழ்ந்துட்டுருக்கேன், நான் வாழ்கிறதே நரக வாழ்க்கை, இதை விட பெரிய நரகம் எங்கே இருக்க போதும்பாங்க. இட்ஸ் நாட் ஜோக்கிங். இயேசு சொன்னார், பாதாளத்திலே, அந்த பாதாளம் என்பது ரியல். ஜான் வெஸ்லி, மெத்தடிஸ்ட் ஃபவுண்டர், அந்த பைபிள் காலேஜ் நடத்தும்போது ஹெவன் பற்றி, ஏஞ்சல்ஸ் பற்றிலாம் தியாலஜி சொல்லிக் கொடுப்பாங்க. அப்போது நிறைய பேர் தரிசனங்களை பார்ப்பாங்க, அபிஷேகம் பெற்று. ஆண்டவர் அவர் ஜெபித்தாராம், என்னுடைய பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆண்டவரே ஒரு முறை நரகத்திற்கு அழைத்து கொண்டு அதை காட்டுங்கன்னு சொல்லியிருக்கார். ஒரு 10 தடவை ஹெவனை பார்த்து தேவதூதர்களை பார்த்து சந்தோஷப்படுவதை காட்டிலும் ஒரு முறை வாழ்க்கையிலே ஒரு போதகர், ஒரு ஊழியன் நரகத்தை பார்த்து விட்டால் பாவத்துக்கு இடம் கொடுக்கவே மாட்டான். அவனுக்குள் ஆத்தும பாரம் வரும். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஹெல் இஸ் அ ரியல் ஒன். அங்கு பார்க்கிறோம், அங்கே வேதனை உண்டாகிறது. 16:23, பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அங்கு பார்க்கிறான், அங்கு வேதனை, அந்த வேதனை சரீரத்திலே வேதனை, ஆத்மாவிலே வேதனை. 2வது பார்க்குறோம், கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். ஒருவேளை நம்ம நினைக்கிறோம் இறந்து விட்டால் ஒன்றும் தெரியாது, அப்படியே அவ்வளோதான் எல்லாம். ஆனால் நம்முடைய கண்களால் அவன் பார்க்கிறான், கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். லாசருவை பார்க்கிறான், ஆபிரகாமை பார்க்கிறான், அங்கு சுற்றிலும் நடப்பதை பார்க்கிறான். ஹெல் இஸ் ரியல், வி கேன் see, நம்முடைய கண்களால் பார்க்க முடிகிறது. அடுத்து பார்க்கிறோம், அவன் பேசுகிறான், ஆபிரகாமே என்று பேசுகிறான், அங்கு பேசுகிறான். அது மட்டுமல்ல, அங்கே தாகம் உண்டாகிறது. அவன் என்ன சொல்கிறான், அந்த லாசருனுடைய விரல் நுனியை நினச்சி ஒரு சிங்கிள் டிராப் தண்ணி கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லுகிறான். ஒரு சொட்டு தண்ணி, ஒரு பாட்டில் பிஸ்லரி கேட்கல, ஒரு டம்ளர் கேட்கல, ஒரு சொட்டு தண்ணி அங்கிருந்து கதறுகிறான். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஹெல் இஸ் ரியல். அங்கு தாகம் உண்டாகும், பசி உண்டாகும், வேதனை உண்டாகும். கண்களினால் பார்ப்போம், காதுகளினால் கேட்போம், நம்முடைய வாயினால் பேசுவோம். வேதனை. நான் நினைத்து பார்ப்பேன், அந்த பாதாளத்திலே நான் போகாதபடிக்கு, அங்கு ஒரு சொட்டு தண்ணீருக்காக நான் கதறி அழாதபடிக்கு, சிலுவையிலே தாகமாயிருக்கிறேன் என்று உனக்காக எனக்காக அவர் தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நம்மை மீட்கும்படியாக அவர் தாகமாயிருந்தார். நாம் அந்த இடத்திலே தாகமாய் இராதபடிக்கு நம்மை மீட்கும்படி சிலுவையிலே தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னார். அங்கு பாருங்க, அவர் சொல்றாரு 26ஆம் வசனத்தில், இவ்விடத்திலிருந்து அவ்விடத்துக்கு கடந்து போக, அவ்விடத்திலிருந்து எங்களிடத்துக்கு கடந்து வர மனது உள்ளவர்கள் கூடாதபடிக்கு ஒரு பெரிய கேப் இருக்குது, ஒரு பெரிய பிளவு இருக்கிறது.
இங்கிருந்து அங்கே போக முடியாது, அங்கிருந்து இங்கே வர முடியாது. ஒரு பெரிய பிளவு. என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஹெல் இஸ் ரியல். அதே நேரத்தில் ஹெவன் இஸ் ரியல். இன்றைக்கு பரலோகத்தை குறித்து எத்தனை காரியங்கள் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் வேத புத்தகத்தில். அதை தியானிக்க நேரமில்லை. பாதாளத்தை குறித்து, நரகத்தை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து தியானிப்பதற்கு நேரமில்லை. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், there is only one life, there is death, there is eternal, there is hell, there is heaven. உனக்காக ரட்சிப்பை ஆண்டவர் சிலுவையிலே கொடுத்திருக்கிறார். ஒரு பெரிய பிளவு. அங்கிருந்து போகவும் முடியாது, வரவும் முடியாது. கடைசியில் அவன் ஒன்று கேட்குறான். 28 வாசிப்போம். நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். 27ஆம் வசனத்தில் அவன் உன்னை கேட்குறான், ஆண்டவரே ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், தண்ணி இல்லை, வேதனை, அங்கே போக முடியாது, இங்கே வர முடியாது, ஒரே ஒரு வேண்டுதல். எனக்கு 5 சகோதரர் இருக்கிறாங்க, அவங்களும் இப்படி வாழ்ந்துட்டுருக்கிறாங்க, ஆகினால அவனை அனுப்பும் என்று சொல்லுகிறான். அனுப்பும், இந்த வார்த்தையை நோட் பண்ணி வைங்க, அனுப்பும். கிறிஸ்தவ உலகத்திலே சபையில் அடிக்கடி அனுப்பும், அனுப்புங்கள், பிதாவாகிய தேவன் அனுப்பினார், குமாரனாகிய இயேசு அனுப்பினார், ஆவியானவர் அனுப்பினார், ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இன்றைக்கு அந்த அனுப்புங்கள் வார்த்தையை அந்த பாதாளத்திலிருந்து அந்த ஐஸ்வர்யவான் சொல்லுகிறான், சென்று. ஆண்டவர் இந்த உலகத்தில் கொடுத்த நாட்களிலே அனுப்பும்படியாக தருணத்தை கொடுத்தார். அவன் அனுப்பவில்லை. மிஷினரிகளை அனுப்பலாம், நற்செய்தியாளர்களை அனுப்பலாம், சுவிசேஷ பணிக்கு தன்னுடைய பங்குகளை அனுப்பலாம், ஆலயங்கள் கட்ட கொடுத்திருக்கலாம், அப்பொழுதெல்லாம் அனுப்பவில்லை. ஆனால் இப்பொழுது கேட்கிறான், சென்ட். யூ ஆர் டூ லேட். ஐஸ்வர்யனை பார்த்து சொல்ல, யூ ஆர் டூ லேட். இந்த உலகத்தில் உனக்கு நான் கிருபைகளை கொடுத்தேன், ஐஸ்வர்யத்தை கொடுத்தேன், தாளந்துகளை கொடுத்தேன், கிருபைகளை கொடுத்தேன், அப்பொழுதெல்லாம் நீ அனுப்பாமல் இப்பொழுது சொல்லுகிறாய், எனக்கு 5 சகோதரர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் இந்த இடத்திற்கு வரக்கூடாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், 25 வருஷத்துக்கு முன்பாக முதல் முறையாக மூப்பர்கள், எங்களுடைய பீல் ஆதிவாசி மூப்பர்களுக்கு ஒரு கூட்டம் நடத்தினேன். ஒரு இன்டீரியர் கிராமம், ஒரு காட்டுக்குள்ள. அப்போ இந்த ஊமையை தான் நான் பிரசங்கம் செய்தேன். நான் சொன்னேன், அவன் சொன்னான், 5 சகோதரர் இருக்காங்க, நரகத்துக்கு வரக்கூடாது, ஆண்டவரே அழுகுறான். நான் அப்படியே மாற்றி சொன்னேன், நீங்கள் மோட்சத்துக்கு போன உடனே விசுவாசிகளை பார்த்து, மூப்பர்களை பார்த்து, மோட்சத்துக்கு போன உடனே நீ அழுவ. என்ன சொல்லி அழுவ? ஐயோ எனக்கு 5 பேர் எங்கள் ரிலேட்டிவ்ஸ், எங்கள் மாமா, சித்தப்பா, எங்கள் மருமகன், எங்கள் அத்தான், அவங்களாம் பாவம் செஞ்சிட்டு இருந்தாங்க, அவங்க மோட்சத்துக்கு வரணுமே என்று சொல்லி நீ அழுவாய். 5 சகோதரர்கள் என்று நீ அழுவாய் என்று சொன்னேன். மெசேஜை முடிக்கலை. அவ்வளவு பேரும் 250 மூப்பர்களும் எங்கே அழ ஆரம்பித்தார்கள். நான் பைபிளை மூடிட்டேன். தண்ணி தாகமாக இருந்தது. சின்ன பிள்ளைகள் இருந்தாங்க. ஒரு பிள்ளைகிட்ட போய், பாப்பா தண்ணி கொண்டு வான்னு சொன்னால் எங்கே அழுகுது. என்ன சொல்லி அழுகுது? சாராயம் காய்ச்சிக்கிற எங்கள் அத்தை ரட்சிக்கப்படணும். இன்னொரு பையன்கிட்ட போய் கேட்குறேன், ஐயோ கொள்ளையடிக்கிற எங்களுடைய தாத்தா ரட்சிக்கப்படணும். அந்த பையன் அழுகிறான். மூப்பர்கள் மட்டுமல்ல, சிறு பிள்ளைகளும், என் சொந்த ஜனம் ரட்சிக்கப்படணும், 5 பேர்கள் ரட்சிக்கப்படணும். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த லெந்து காலத்தில் வேர் ஆர் யூ? நீ எங்கே இருக்கிறாய்? நீ எப்படி வாழுகிறாய்? 5 ஆத்துமாக்கள், உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்கள், உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார்களே, உங்கள் பள்ளிக்கூடத்தில் எத்தனை பேர்கள், உங்களுக்கு நண்பர்களாக ஆண்டவர் எத்தனை ஆத்துமாக்களை கொடுத்திருக்கிறார். அந்த ஆத்துமாக்கள் நரகத்திற்கு போகும்போது கேட்பார்கள், ஐயோ உன் கூட நான் இவ்வளவு நாட்கள் நண்பராக இருந்தேனே, உன் பக்கத்து வீட்டில் இருந்தேனே, உன் கூட பிரயாணம் பண்ணினேனே, இந்த இயேசுவை நீ சொல்லவில்லையே. அங்கிருந்து யாரையும் அனுப்ப முடியாது, நீயும் புறப்பட்டு வர முடியாது. உன்னுடைய சொந்த உறவினர்கள், உன் பிள்ளைகள், உன்னுடைய இன்லா, ரட்சிக்கப்படாத உன் நபர்கள், உன் குடும்பத்தில் உள்ள நபர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு இப்பொழுதே நீ அவர்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்ல வேண்டும். 5 பேர் இங்கு வரக்கூடாதே என்று அவன் அழுகிறான்.
இன்றைக்கு நாம் அந்த 5 பேர்களை நினைத்து பார்க்கிறோமா? அனுப்பும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை முடிவதற்கு முன்பாக அனுப்புங்கள் என்று சொல்லுகிறோம். ஒன்றும் இல்லாதவர்களுக்கு உங்கள் பங்குகளை அனுப்புங்கள். நான் எல்லார்ட்டையும் சொல்கிறது ஒன்று, தேவனை பார்ப்பதற்கு முன்பாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது ஒரு ஆலயத்தை கட்டி கொடுங்க, ஒரு கிராமத்தில் கட்டி கொடுங்க. ஷாலோமுக்கு என்று நான் கேட்கல, 7 லட்சம் கிராமங்கள் இந்த தேசத்தில் இருக்குது. ஒரு ஆலயம் கட்டி கொடுங்க. 3 லட்சம் 4 லட்சம் கொடுத்தா ஒரு ஆலயம் கட்டி கொடுக்கலாம். நமக்கு ஆண்டவர் வீட்டை கட்டி கொடுக்கிறார், நம்மை பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். வீட்டுக்கு ஒரு மிஷினரியை அனுப்புங்கள். நீங்கள் போக முடியல, ஒரு மிஷினரியை அனுப்புங்கள். அவர் 1000 ஆத்துமாக்களை கொண்டு வருவார். நம்ம மரித்து ஆண்டவர்கிட்ட போகும்போது, ஐயோ நான் மறந்துட்டேனே, என் பிள்ளைகள்கிட்ட சொல்ல மறந்துட்டேனே, யாரையாவது அனுப்புவோமான்னு கேட்காதீங்க. இட்ஸ் டூ லேட், டூ லேட். சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக ஆண்டவர் உங்களை அனுப்புகிறார். somebody is waiting for the gospel. யாரோ சிலர் காத்து கொண்டு இருக்கிறாங்க. உங்கள் பக்கத்து வீட்டில் உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க, உங்கள் கூட வருகிறவங்க, உங்கள் பிரயாணத்தில் கூட வருகிறவங்க அந்த பாதாளத்திற்கு போகாதபடிக்கு அந்த பரலோகத்தை, அந்த சுவிசேஷத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் அனுப்புவீர்களா? ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நாம் பகிர்ந்து கொடுக்கிறோமா? சற்று சிந்தித்து பார்ப்போம். இந்த ஊமை ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு மட்டுமல்ல, இந்த திருச்சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். ஐஸ்வர்யவான்களாய் வாழ்வது ஆண்டவருடைய ஆசீர்வாதம். இன்றைக்கு ஒருவேளை ஐயோ எனக்கு வசதிகள் இல்லை, எனக்கு சொந்த வீடு இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை, எனக்கே ஒன்றுமில்லை என்று நினைக்கிறீங்களா? ஆண்டவர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார், உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். என்னுடைய வாழ்க்கையில் நான் வீட்டை விட்டு துரத்தப்பட்டேன். எனக்கு ஒன்றுமே கிடையாது. எனக்கு பொண்ணு பார்க்க என்னுடைய உறவினர் தான் சென்றார்கள். மாப்பிள்ளைக்கு என்ன இருக்குதுன்னு கேட்டாங்க. என்ன தான் மிஷினரியாக இருந்தாலும் பேக்ரவுண்டு என்னன்னு கேட்பாங்க. நாங்கள் எஃப்எம்பியில் இருக்கும்போது எல்லாருக்கும் பேக்ரவுண்ட் கேட்பாங்க. அப்பா அண்ணன் யார், அம்மா யார், வீடு எங்கே இருக்குது, சொந்த இது என்ன இருக்குதுன்னு கேட்பாங்க. என்னைய கேட்டால் 4 பேண்ட்டு, 4 சட்டை, 4 பனியன், ஒரு இங்கிலீஷ் பைபிள், ஹிந்தி பைபிள், கன்கார்டன்ஸ் பைபிள், உடஞ்சி போன சூட் கேஸ், ஒரு குல்ட் பீகாரில் வச்சுருந்த குளிருக்கு, அதுதான் என்னுடைய சொத்து. என்னுடைய மனைவி வகிதாவுடைய அம்மா ஒரு தையல் டீச்சர், ஆறுமுகநேரில் அவங்க தையல் டீச்சராக இருந்தாங்க. அவங்க வகிதா வேலைக்கு வந்து தான் அவங்க வீட்டில் எல்லாரையும் படிக்க வைக்கணும். அவங்க ஒரு நாள் மடத்துவில சிஎஸ்ஐ சர்ச்சில் ஐஎம்எஸ் ஐயர்வாள் வந்து பிரசங்கம் பண்ணிவிட்டு, யாரை நான் அனுப்புவேன், யார் ஒரிசாவுக்கு போக அங்கே ஆயத்தமாக இருக்காங்களான்னு கேட்டோன்னு வகிதா கையை தூக்கிட்டாங்க. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஐயாட்ட வந்து, ஐயா இந்த பொண்ணு யார், இவங்க ஒப்பு கொடுத்தாங்க சொன்னோன்னே வகிதா அம்மாவுக்கு ஒரே கவலை. ஏம்மா நீ டெலிஃபோன் ஆப்ரேட்டர் வரப்போகிற, உனக்கு ஆர்டர் வரப்போகுது, நீ சம்பாதிச்சு வீட்டை காப்பாற்றணும். ஆண்டவர் அங்கே போய் ஆல்டரில் அவங்க அம்மா அழுதாங்க. அவங்க அம்மாட்ட ஆண்டவர் சொன்னார், உன் மகளை நீ அனுப்பு என்று. எங்கள் 2 பேருக்கும் ஆண்டவர் திருமணம் செய்து வைத்தார். ஒன்றும் கிடையாது. ஆனால் பாருங்கள், ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரையே நம்பினபடியினால் ஆண்டவர் இன்றைக்கு 40,000 குடும்பங்களை ஆபிரகாமின் சந்ததியாய் மாற்றியிருக்கிறார். இன்றைக்கு உங்களையும் அப்படியே ஆசீர்வதிக்கப் போகிறார். உங்களுக்கு வீடை கட்டி கொடுப்பார். இந்த தூத்துக்குடி பட்டினத்தில் உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார். உங்களுக்கு இருக்கிற தரித்திரங்களை, உங்களுக்கு இருக்கிற சாபங்களை எல்லாவற்றையும் எடுத்து இந்த திருச்சபை நம்முடைய திருமண்டலத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட திருச்சபையாக, தேவனுக்கு கொடுக்கின்ற சபையாக, ஆலயங்களை கட்டி கொடுக்கிற சபையாக, ஊழியங்களை நேசிக்கிற சபையாக, விசுவாசிகளாக உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கப் போகிறார். ஜெபம் செய்வோமா? தகப்பனே, நீர் சொன்ன வார்த்தைகளை நான் பேசினேன், நீ சொன்ன வார்த்தைகளை நான் பேசினேன். எங்கள் மத்தியிலே நீர் வந்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்கள் மத்தியிலே உலாவுவதற்காய் ஸ்தோத்திரம். நன்றி. ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். ஐ ஃபீல் த ஸ்வீட் பிரசன்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இந்த இடத்திலே ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறார். முதலாவதாக இயேசு உங்கள் துக்கங்களை மாற்றப் போகிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.
இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம் என்று சொன்ன தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, நான் உன்னை ஆசீர்வதிக்காவிட்டால் நான் யாரை ஆசீர்வதிப்பேன்? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக உங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். கர்த்தருடைய கரம் இறங்கி வருகிறது. முதலாவதாக துயரத்தோடு துக்கத்தோடு இங்கு நிற்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடுகிறார். உங்களை அதிசயங்களை காண பண்ண போகிறார். உங்கள் கண்ணீரை துடைக்கும்படியாக வந்திருக்கிறார். உடைக்கப்பட்ட உள்ளத்தோடு துயரத்தோடு இந்த முதல் கன்வென்ஷனில் வந்திருக்கிற உங்களை கர்த்தர் தொடப்போகிறார். அன்பு மகனே மகளே, ஆண்டவர் உன் பக்கத்தில் நிற்கிறார். இயேசு நிற்கிறார். அவர் உங்களை தொடுகிறார். அவருடைய தொடுதலை அநேகர் உணர்கிறீர்கள். ஜீசஸ் டச் எவ்ரிபடி. முதலாவதாக காயங்களை ஆற்றும்படியாக இயேசு நம் பக்கத்தில் கடந்து வந்திருக்கிறார். ஒவ்வொரு நோய்களை நீக்கும்படியாக அவர் நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். நம்முடைய பாவ பாரங்களை நீக்கும்படியாக, என் மகனே என் மகளே, நீ தாகமாய் இராதபடி ஒரு சொட்டு தண்ணீர் கிடைக்காத அந்த பாதாளத்திலிருந்து, அந்த பாவ கட்டிலிருந்து உன்னை மீட்கும்படியாக நான் சிலுவையிலே உனக்காக தாகமாயிருக்கிறேன் என்று நான் உரைத்த அந்த வாணி, அந்த குரல் உன் காதுகளில் ஒலிக்கவில்லையா? ஆண்டவர் சொல்லுகிறார், என் பக்கத்திலே வா, கம் க்ளோசர் டு மீ, கம் க்ளோசர் டு மீ. ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். ஜீசஸ் என்று சொல்லு, ஆண்டவரே என்று கூப்பிடு. உன் இதய கதவை திறப்பாயா? ஆண்டவர் உன் உள்ளத்தில் வர விரும்புகிறார். கர்த்தர் உன் உள்ளத்தில் வர விரும்புகிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஒருவேளை உங்கள் பெயர் ஞானஸ்நான புத்தகத்தில் எழுதியிருக்கலாம், திடப்படுத்தல் புத்தகத்தில் எழுதியிருக்கலாம், திருமண ரிஜிஸ்டரில் எழுதியிருக்கலாம், நாம் மரிக்கும் பொழுது அந்த மரண ரிஜிஸ்டரில் எழுதியிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்படாதவனாய் காணப்படுகிறவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். ஜீவ புத்தகத்தில் என்னுடைய பெயர் எழுதப்பட்டு இருக்கிறதா? இந்த இரவில் ஆண்டவர் உங்களை பரிசோதிக்கும்படியாக உங்களுக்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். உங்களுக்கு வாய்ப்பை கொடுக்கிறார். ஆண்டவரே, நீர் என் இரட்சகர், என் பாவங்களை மன்னித்து என்னை ஆண்டவரே ஜீவ புத்தகத்தில் என் பெயரை எழுதுவதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் செழிப்பை கொடுக்க போகிறார். ஐஸ்வர்யம் திறக்கப்படுகிறது, பரலோகம் திறக்கப்படுகிறது. ரிசீவ் த பிளெஸிங், ரிசீவ் த பிளெஸிங். ஆண்டவர் வீட்டை கொடுக்கிறார், உங்களுக்கு சம்பத்தை கொடுக்கிறார். உங்கள் பிள்ளைகளுடைய பெயர்களை கனப்படுத்த போகிறார். எந்த இடத்தில் நீ வெட்கப்பட்டாயோ, எந்த இடத்தில் நீ நிந்தைகளை அனுபவித்தாயோ, ஆண்டவர் இன்றைக்கு உன்னை உயர்த்த போகிறார். God is going to bless. இப்பொழுது அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை கூப்பி, ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதிக்கும் போது நான் உம்மை நம்புவேன், உம்மை நான் மகிமைப்படுத்துவேன். இல்லாதவர்களுக்கு என் பங்குகளை அனுப்பி வைப்பேன். நான் ஆத்தும ஆதாயம் செய்வேன். நான் கரையேறி உமதண்டை நிற்கும் பொழுது வெறும் கையனாக அல்ல ஆண்டவரே, 5 ஆத்துமாக்களை 5 குடும்பங்களை நான் வழிநடத்தி செல்லுவேன். ஒன்றும் இல்லாதவர்களுக்கு, ஏழைகளுக்கு, தேவையுள்ள மக்களுக்கு, ஊழியங்களுக்கு என் பங்கை நான் அனுப்புவேன் என்று ஒப்புக் கொடுப்போமா? தகப்பனே, இப்படியாக ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து, ஆபிரகாமின் ஆசீர்வாதம், ஈசாக்கின் மேல் இருந்த 100 மடங்கு ஆசீர்வாதம், யாக்கோபின் மேல் இருந்த ஆசீர்வாதம் ஒவ்வொருவர் மீதும் இறங்குவதாக. இந்த திருச்சபை ஆபிரகாமின் ஆசீர்வாதமாய் விளங்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் செய்ய வேண்டிய கடமை மட்டும் செய்தேன். உமக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. தேவ பிள்ளைகள் சொல்லுங்க, ஆமேன். God bless you all. எங்கள் முகவரி ஷேரிங் லவ் மிஷன் 5A 323 கால்டுவெல் காலனி 3வது தெரு, தூத்துக்குடி 8. தொடர்புக்கு 9345675468. ஷேரிங் லவ் மிஷன் 5A-323 கால்டுவெல் காலனி 3rd ஸ்ட்ரீட், தூத்துக்குடி 8. Phone 9345675468.